16 எதிர்க்கட்சி எம்பிக்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதல் நாள் கடிதம் எழுதுகிறார்கள். சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடத்தியே ஆக வேண்டும், ஆபரேஷன் சிந்தூர், பகல்காம் தாக்குதல் போன்றவற்றை குறித்து விவாதம் நடத்தணும், பிரதமர் மோடி எம்பிக்களுக்கு பதில் சொல்லணும்னு சொல்றாங்க. 47 நாட்களுக்கு முன்பதாக இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு நாடாளுமன்றத்தை கூட்டக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது மோடி அரசாங்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் இதை குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அவ்வளவு பயமா மோடிக்கு, எல்லாத்தையும் டைவர்ட் பண்ண நினைக்கிறாரு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஃபாரின் பாலிசியில இந்த பாஜக மோடி அரசாங்கம் படுதோல்வியை சந்திச்சிருக்கிறது. கனடா G7 மாநாட்டை கூட்டுறாங்க, ஆனா இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கல. அதற்கு அவர்கள் சொல்லிய காரணம் தான் அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது. அண்டை நாடுகளையும் இந்தியா பகைத்திருக்கிறது, மோடி அவர்கள் பகைத்திருக்கிறார்கள், வெளிநாடுகளையும் பகைத்திருக்கிறார். 11 வருஷமாக என்ன பண்ணார்? ட்ரம்ப் சரண்டர்னு சொல்றாரு, மோடி உடனே எஸ்ஆர் அப்படின்னு சரண்டர் ஆயிட்டாருன்னு ராகுல் காந்தி அவர்கள் தக் லைஃபா கிண்டல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. இந்தியா கூட்டணி கட்சிகள் இந்த பகல்காம் தாக்குதல்ல இருந்து ஆபரேஷன் சிந்தூர் வரைக்கும் பல விவாதங்கள்ல ஒரு ஒற்றுமையின்மை இல்லாம சிதறி கிடந்தாங்க அப்படிங்கிற விவாதம் வந்தது. ப. சிதம்பரம் அவர்கள் கூட இதை குறித்து ஒரு மனஸ்தாபத்தை தெரிவித்திருந்தார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையே பேசியிருக்கிறோம். ஆனால் நேற்றைய தினத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 16 எதிர்க்கட்சி எம்பிக்கள் சேர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம் குறித்தும் பகல்காம் தாக்குதல் குறித்தும் நாட்டு மக்களுக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களாகி எங்களுக்கு, எதிர்க்கட்சி எம்பிக்களாகி எங்களுக்கு இந்த மோடி அரசாங்கம் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டி கண்டிப்பான முறையில் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஒரு கடிதத்தையும் எழுதியிருந்தாங்க. ஆனால் மோடி அரசு தொடர்ந்து இதை டைவர்ட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பதிலையுமே சொல்லலை. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஜூலை 21 இருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? எப்பயுமே நடக்கிறது சொல்லக்கூடிய விஷயம் தானே அப்படின்றதுல எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் அதில் உண்மையில என்ன புதஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் சொல்றாங்க, நாடாளுமன்ற வரலாற்றில் இதுவரைக்கும் இப்படி இருந்ததே கிடையாது. அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்கு முன்பு இல்லை 10 நாளைக்கு முன்பு அறிவிப்பாங்க, இந்த தேதியில நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூடும், அதுல இந்தந்த நடவடிக்கைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிரல் எல்லாத்தையுமே அனுப்புவாங்க. ஆனா முதல் முறையாக 47 நாட்களுக்கு முன்னதாகவே நாடாளுமன்றம் கூட்டப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிருந்திருக்குது. இது தெள்ள தெளிவாக தெரியுது. இது ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான். எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாங்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து தரவுகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மோடி அரசாங்கம் கூட்டத்தொடரையும் கூட்ட மாட்டேங்குது, தெளிவான பதில்களையும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சிடிஎஸ், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்னு சொல்லக்கூடிய முப்படைகளின் தளபதி சௌஹான் அவர்கள் மலேசியாவில் வெளிநாட்டு பத்திரிகை ப்ளூம்பர்க் பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஆமாம், ஆபரேஷன் சிந்தூரில் தவறுகள் நடந்தது. அவர்கள் பத்திரிகையாளர் கேட்குறாரு, நம்ம நாட்டினுடைய விமானம், அதாவது ரஃபேல் விமானம், இந்தியாவிற்கு சொந்தமான விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதா? ஏன்னா பாகிஸ்தான் சொல்லுது 6 விமானங்கள் வரைக்கும் சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையான் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு டாக்டிக்கலாக பதில் சொல்கிறாரு. எந்த ஒரு போராக இருந்தாலும், எந்த ஒரு காம்பேக்ட் சிச்சுவேஷனாக இருந்தாலும் இழப்புகள் என்பது தவிர்க்க முடியாததுன்னு சொல்கிறாரே தவிர, ஆனால் உண்மையிலே என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்ல மாட்டாரு. அதே நேரத்தில் பாகிஸ்தான் இராணுவத்தினால இந்திய பகுதிகளுக்குள்ள தாக்குதல் நடத்தினாங்க. பூஞ்ச் போன்ற பகுதியில் எல்லையோர மாவட்டங்களில் இப்போ தாக்குதல் நடந்துச்சு. சாதாரண பொதுமக்கள் வீடுகளை இழந்தாங்க, ஒரு சிலர் உயிரை கூட இழந்தாங்க. அதை பற்றின ஒரு முழுவான, வெளிப்படையான, தெளிவான விவரங்களை இந்த ஒன்றிய பாஜக அரசு இன்னும் பொதுமக்களுடைய பார்வைக்கு கொடுக்கல அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சி தலைவராகிய ராகுல் காந்தி அவர்களுடைய குற்றச்சாட்டும் கூட. ஸோ இந்த விவகாரத்தை பற்றி விவாதிக்கிறதுக்கும் சிடிஎஸ், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபே முன்னுக்கு பிறனான கருத்தை சொல்றாரு. இந்தியாவுக்குள்ள கருத்து சொல்லாமல் வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டு பத்திரிகைக்கு கொடுக்குறாருன்னா இது எவ்வளவு பெரிய முரண் அப்படிங்கிற விஷயத்தையும் விளக்கணும் அப்படிங்கிறத தான் எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் மோடி அரசாங்கம் இதற்கு ஒத்துக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் ஜெய்ராம் ரமேஷ் அவர்களும் அதில் குற்றச்சாட்டு பேசுகிறாரு. இதில் எதிர்க்கட்சி எம்பிக்கள், இந்தியா கூட்டணியினுடைய எம்பிக்கள் ஒரு கிரேட் மூவ் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இவை எல்லாவற்றிலையுமே இந்த மோடி அரசாங்கம் நழுவிக்கிட்டே போகுது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் சிந்தூர் அப்படிங்கிற பேர் வச்ச மரத்தை நடுறாரு.
போகிற இடத்துலலாம் ஆப்ரேஷன் சிந்தூரை வாக்கு அரசியலுக்காக பிரச்சாரத்துக்காக பயன்படுத்துகிறாரு. இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபினுடைய முதல்வர் பகவத்மான் சிங்கே வந்து கேள்வி கேட்டார், ஒரே ஒன் நேஷன் ஒன் ஹஸ்பண்ட் அந்த திட்டத்தை தான் பாஜக முன்மொழிகிறதா? இந்தியாவில் பெண்களுக்கு சிந்தூர் கொடுக்கறதா இருந்தால் அது வந்து அந்த பெண்ணினுடைய கணவர் தான் கொடுப்பாரு, மோடி கொடுக்கறதுக்கு யாரு அப்படிங்கிற கேள்வியும் கேட்டார். ஆனால் மோடியோ பாஜகவோ இதை பற்றி சட்டையே பண்ணாமல் தொடர்ந்து ஆப்ரேஷன் சிந்தூர் விதமோ மோடி அவர்களே விமானத்தை ஓட்டிட்டு போய் நம்ம எப்படி இந்த படத்தில் பீஸ்ட் படத்தில் விஜய் வந்து ரஃபேல் விமானத்தை எடுத்துகிட்டு போய் பாகிஸ்தானில் ஒரு டெரரிஸ்ட்டை தூக்கிட்டு வருவார் இல்லையா, அது மாதிரி மோடியே எல்லாம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி பாஜகக்காரர்கள் விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதை தான் கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் வந்து கேள்வி கேட்டாங்க. அந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வந்து ஒரு வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து ஒரு தக் லைஃப் சென்டென்ஸை ஒன்று சொல்லியிருக்கிறாரு. மோடிகிட்ட வந்து ட்ரம்ப் சொல்கிறாரு சரண்டர் அப்படின்னு சொன்னால் அவர் எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிடுறாரு. மோடி 56 இன்ச்சு செஸ்ட்டு விஸ்வகுரு அப்படின்லாம் இவரை ப்ரமோட் பண்ணாங்க. ஆனால் அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கிட்ட போய் இந்தியாவை அடகு வச்சுட்டு சரண்டர் ஆகிருக்கிறாரு. மோடி இதற்கு பதில் சொல்லியே ஆகணும்னு காங்கிரஸ் கட்சியும் ஒரு அழுத்தம் கொடுக்குது. ஆனால் இது வரைக்கும் மோடி அவர்களால் எந்த ஒரு பதிலும் அதை குறித்து பேசலை. பாஜக காரர்களும் அதை பற்றி பேசாமல் அமைதி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க வெளியுறவு கொள்கையில் இந்தியா மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்குன்ற குற்றச்சாட்டையும் காங்கிரஸ் கட்சியும் வைக்குது, ராகுல் காந்தியும் அதை முன்வைக்கிறாரு. அமெரிக்காவுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வீசாவில் போகிறவங்க அதில் மிகப்பெரிய அளவில் பிளாக்கேஜ் வருது. ட்ரம்ப் வந்து தொடர்ந்து கடந்த 22 நாட்களில் 12 முறைக்கு மேலாக இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த போர் பதற்ற சூழ்நிலையை நான் தான் தலையிட்டு அதை தீர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் மோடி அதை குறித்து பதிலே சொல்ல மாட்டாரு. ட்ரம்ப் யார் இந்தியாவினுடைய விஷயத்துக்குள்ளே தலையிடுறதுக்கு? இதில் காங்கிரஸ் கட்சி காலகட்டத்தில் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து இந்திரா காந்தி அவர்கள் வரைக்கும் எப்படி இந்தியா பாகிஸ்தான் அந்த பதட்டத்தங்களை வந்து வெளிநாடுகளை தலையிட விடாமல் ஒரு ஆளுமையோடு அந்த விவகாரத்தை கையாண்டாங்க. ஆனால் மோடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஒப்பீடையும் சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது. ஸோ ஸ்டூடெண்ட் விவகாரமாக இருக்கட்டும், ஏற்றுமதி இறக்குமதிக்கு விதிக்கக்கூடிய அந்த வரி விவகாரமாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு விவகாரங்களில் மோடி ட்ரம்ப் வந்து தன்னுடைய நண்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ட்ரம்ப் தொடர்ந்து இந்தியாவிற்கு விரோதமாக தான் செயல்பட்டு இருக்கிறாருன்னு பார்க்க முடியுது. இப்போ சமீபத்தில் கூட வந்து டெஸ்லாவுடைய நிறுவனம் வந்து முன்னாடி வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி அமைச்சு இந்தியாவிலே கார்களை தயாரிக்கக்கூடிய பிளானில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு செய்திகள் வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த மாதிரி திட்டமே இல்லைன்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் சொல்கிறாரு. குமாரசுவாமி அவர் சொல்கிறாப்புல, கர்நாடகத்தில் இப்போ ஒன்றிய அமைச்சராக இருக்கிறார் குமாரசாமி, அவர் சொல்கிறாரு டெஸ்லா அந்த பிளானில் இல்லை, டெஸ்லா அமெரிக்காவிலே தயாரித்து இந்தியாவில் நேரடியாக இறக்குமதி செய்ய வைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை கொடுக்குறாரு. ஏன்னா ட்ரம்ப் வந்து ஜெயிச்ச உடனே மோடி அவர்கள் அப்புறம் பிஜேபிக்காரங்களும் பெருசாக பீத்திக்கிட்டாங்க, இந்தியாவுக்குள்ளே டெஸ்லா கார் வரப்போகுது, அதுவும் இந்தியாவிலேயே தயாரிக்க போகிறாங்க அப்படின்லாம் பீத்திக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் பார்த்தீங்கன்னா ஆப்பிளும் அதே மாதிரி முடிவு எடுக்க போகுது அப்படின்னு. ஏன்னா சமீபத்தில் தான் ட்ரம்ப் வந்து ஓப்பனாக ஆப்பிளுடைய சிஇஓ டிம் குக்கையும் சரி இலான் மஸ்க்கும் ஓப்பனாக ஒரு இது கொடுத்தாரு, நீங்கள் அமெரிக்காவில் தான் உங்கள் ஃபேக்ட்ரி வைக்கணும், வேற ஊரில் போய் வைக்கக்கூடாது, அப்படி வச்சு அந்த பொருள் அமெரிக்காவுக்குள்ளே வந்தால் நான் அதிகமான டேரிஃப் போடுவேன் அப்படின்னு மிரட்டினாரு. இப்போ அதை வந்து அந்த விஷயங்களில் வந்து அமெரிக்கா வந்து வெற்றி அடைந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். திரும்ப திரும்ப மோடி அவர்கள் ட்ரம்பை நண்பர்னு சொல்கிறாரு. ஆனால் மோடியினுடைய நண்பர் இந்தியாவுக்கு செய்கிற துரோகம் இதுதானா அப்படிங்கிற ஒரு பேச்சையும் காங்கிரஸ் கட்சி முன்வைக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வராரு. ஆனால் இந்தியா தரப்புல வந்து அஃபிஷியலாக அமெரிக்காவுக்கு எதிர்த்தோ இல்லை ட்ரம்ப்புக்கு எதிர்த்தோ ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. ஸோ இப்படி ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தால் வெளிநாடுகள் மத்தியில் இந்தியாவினுடைய நிலைமை என்ன ஆகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. G7 மாநாடு பார்த்தீங்கன்னா 2019 பின்பு இந்த மாதிரி எந்த நாடும் நம்மளை அழைக்காம புறக்கணித்தது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் முதல் முறையாக கனடா வந்து இப்போ G7 மாநாட்டை வந்து நடத்த போறாங்க. ஆனால் அந்த G7 மாநாட்டில் இந்தியாவிற்கு அழைப்பு கொடுக்கவே இல்லை. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானி விவகாரத்தில் இந்தியாவினுடைய உளவு அமைப்பு
அங்கே இருக்கக்கூடிய காலிஸ்தானி போராட்டக்காரர்ல கனடா நாட்டுக்குள்ள புகுந்து கொலை செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு இந்தியா தரப்புல உரிய விளக்கம் கொடுக்கல. அது எப்படி ஒரு கனடா நாட்டு பிரஜையை இந்திய உளவு அமைப்பு கொலை செய்யணும் அப்படின்னு அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. அந்த காரணத்தை காட்டி இப்போ இந்த இதுக்கு நாங்கள் அழைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் மறைமுக எச்சரிக்கையும் விட்டுருக்காங்க. இந்த விவகாரத்துல காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வெளியுறவு கொள்கையில மிகப்பெரிய அளவுல தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. அது ஒரு வகையில உண்மையும் கூட. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து நாடுகள், அண்டை நாடுகள் இருக்கிறாங்க. அந்த அண்டை நாடுகள்ல இருக்கக்கூடிய நேபாளமா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், ஏன் பூட்டான் போன்ற சிறிய நாடுகளாக இருக்கட்டும், இந்த நாடுகள் அனைத்திலும் பெங்கால் அந்த நாடாக இருக்கட்டும், இந்த சின்ன சின்ன நாடுகள் அனைத்திலையுமே பார்த்தீங்கன்னா இந்தியா பகையை வளர்த்து வச்சிருக்கிறாங்க. அவர்களோட ஒரு சுமூகமான உறவுகள் இல்லை. ஆனால் இந்த நாடுகள் அனைத்திலும் சைனாக்காரன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான். சைனா அவர்களோடு அணுக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்தியா உருவாக்குச்சு அப்படின்னா அது என்றைக்குமே இந்தியா போன்ற மிகப்பெரிய நாட்டுக்கு அது ஆரோக்கியமானது இல்லை அப்படிங்கிறத தான் எச்சரிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆபரேஷன் சிந்தூர் விவகாரமாக இருக்கட்டும், அதற்கு முன்பு பஹல்காம் தாக்குதலாக இருக்கட்டும், உலக நாடுகள் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் இந்தியாவிற்கு ஆதரவாகவும் என்ன விதமான ஸ்டாண்ட் எடுத்தாங்க? ஒரு ஸ்டாண்டையுமே எடுக்கலை. எல்லாமே இந்தியாவை கலட்டி விட்ட மாதிரியான ஒரு ஸ்டாண்டை தான் எடுத்திருக்கிறாங்க. மோடி 11 வருஷமா விஸ்வகுரு 56 இன்ச்சு செஸ்ட் உள்ளவர்னு பீத்திக்கிட்டு இருக்கிறாரு, என்னத்தை பண்ணி கிழிச்சார் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் இன்றைக்கு எதிர்கட்சிகள் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட நாட் சிங்கிள் கண்ட்ரி, இந்தியா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு கூட பாகிஸ்தான் ஸ்பான்சர் டெரரிசம்னால தான் இது நடந்ததுன்னு பாகிஸ்தான் அரசை கண்டிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அது அந்த பகல்காம் தாக்குதல் நடந்த அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டீலை ஆஃபர் பண்றாங்க யூஎஸோட பிரசிடென்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு. அதே மாதிரி இன்னொரு பார்த்தீங்கன்னா குவைத், அரப் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய குவைத் 19 வருஷம் விசா பேன் பண்ணியிருந்தாங்க, பாகிஸ்தான் நேஷனல்ஸ் உள்ள வரக்கூடாதுன்னு. அதே பகல்காம் தாக்குதல் நேரத்தில் அந்த பேனை லிஃப்ட் பண்றாங்க, கேன்சல் பண்றாங்க. பாகிஸ்தான் நேஷனல்ஸ் குவைத்துக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப், இந்தியன் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் 1 பில்லியன் எய்டு லோன் பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க. இந்த பஹல்காம் தாக்குதல் பாகிஸ்தான் அரசு உதவியோட தான் பண்ணியிருக்குன்னு இந்திய அரசால் ஏன் இவங்களெல்லாம் லாபி பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் 800 மில்லியன் அசிஸ்டன்ஸ் பாகிஸ்தானுக்கு அதே டைம் லைனில் தான் கொடுக்குறாங்க. எல்லாமே பஹல்காமுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யூஎன் பாகிஸ்தானை சார்ந்த ஒரு நபரை ஆன்டி டெரரிசம் கமிட்டிக்கு வைஸ் சேர்மனாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து தீவிரவாதத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு எதிராக உலக நாடுகளை ஒன்று திரட்டி இதுக்கு ஒரு நீதி கிடைக்கக்கூடிய வகையில் இந்தியா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை எதிர்கட்சிகள் கேட்குறாங்க. ஆனால் மோடி அவர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிந்தூர் அப்படிங்கிற பேரில் போய் மரம் நடுறாரு. ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரை வச்சுட்டு தேர்தல் வேட்டைக்காக மக்கள் மத்தியில் போய் தனக்கிடையே ஒரு பெருமையை தேடிக்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பாஜக கட்சிக்காரர்கள் ஆபரேஷன் சிந்தூரை வச்சுட்டு தெருவாக போய் விளம்பரம் பண்ணுறாங்க. ஸோ இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது தெரியல. தொடர்ந்து இதை குறித்து பார்க்கலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.